பாம்பே பஜார் தோழர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். ஜூலை மாதம் 2025 மீன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? இந்த மாதத்தில் உங்களுடைய உபஜய ஸ்தானங்கள் ஒரு அளவுக்கு பலம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் பாவகத்தில் செவ்வாய் தனித்து பாபத்துவ நிலையின்றி இருக்காரு. உங்களுடைய 3ஆம் பாவகத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆகாத 8ஆம் அதிபதி மறைஞ்சிருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு மேன்மைகளையும் முயற்சிகளை பலிக்கக்கூடிய ஒரு காலகட்டமான ஒரு விஷயங்க. இதில் சரியான அமைப்பு என்ன? காதல் அமைப்புகள் ஒரு மாதிரியான சாதகமான தன்மை இருக்காது. கணவன் மனைவி உறவுகளில் சின்ன சின்ன பிணக்குகள் வந்து விலகக்கூடிய தன்மை இருக்கும். இப்போ தான் ஒரு 2 வருஷம் எனக்கு ஒருத்தரை பார்த்தேன், 2 வருஷம் எனக்கு ஒருத்தரை பார்த்தேங்க, இப்போ எங்களோட காதல் ஒரு பிரச்சனையாக இருக்குது, இல்லைங்க எனக்கு காதல் அமைப்புகளே ஒரு மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைய பருவத்தினர்களுக்கு இந்த இடத்துல ஜென்ம சனியில் ஒரு மாதிரியான தாக்கங்கள் வரக்கூடிய தன்மைங்க. இப்போ புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி அப்படியே மெதுவாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு மாதிரியான மனக்கலக்கங்களை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். ராசியில் ஒரு இருள் கிரகம் இருக்கும் பொழுது அப்படியே மனம் கவலை அடையக்கூடிய அமைப்பு, மனசை சங்கடப்படுத்தக்கூடிய அமைப்பு, உங்களை தனிமைப்படுத்திக்கக்கூடிய சில தன்மைன்ற மாதிரியான சில விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த இடத்துல உங்களுடைய ராசிக்கு 3, 6ஆம் பாவகங்கள் இருக்கக்கூடிய எதிர் கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் உங்களுடைய எதிர்த்தன்மையான கிரகங்கள், செவ்வாய் இயற்கை பாவர். இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உங்களுடைய எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் ஒரு அளவுக்கு கட்டுக்கொள்ள வைக்க முயற்சி செய்யக்கூடிய தன்மைங்க. ராசிக்கு 10ஆம் இடத்தை உங்களுடைய ராசிநாதன் வலுத்து பார்க்கக்கூடிய அமைப்பு. நீங்களே வந்து ஆசிரியர், பேங்க், வங்கித்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில் ஜென்ம சனியிலையும் ப்ரொமோஷன் வரும், ஜென்ம சனியிலையும் அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய ராசி பலவீனமாக இருக்கிற பட்சத்தில் மட்டுமே உங்களுக்கு சாதகம் இல்லாத நிலை இருக்குங்க. வயதானவர்களுக்கு நோய் சார்ந்த அமைப்புகள் இருக்கும். அதாவது நீங்களே வந்து ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டிருக்கீங்க அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல 6ஆம் அதிபதி ஒரு மாதிரியான இடத்துல இருக்கிறாரு, உங்களுடைய 6ஆம் அதிபதி அப்படியே 6ஆம் இடத்தை நெருங்குறாரு அப்படின்ற தன்மையில் மாத பிற்பகுதியில் மெதுவாக ஒரு நோய் தொல்லைகள் வர்றது, அதுக்கான மருத்துவ செலவுகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதிகமான சுப விரயங்கள் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு மத்தியம வயதில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா மனைவிக்காக, கணவனுக்காக, வீடு வாங்குறதுக்காக அப்படின்ற மாதிரியான புதிய கமிட்மெண்ட் உள்ள போகிறதுக்காக சற்று அதிகமான செலவுகள் விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். என்ன இருந்தாலும் செவ்வாய் வலுத்து 12ஆம் பாவகத்தை பார்ப்பது ஒரு பாதுகாப்பு, விரயத்தை கட்டுக்குள்ள வைக்க முயற்சி செய்வார். ஆனாலுங்க இளைய பருவத்தினர் தான் இந்த இடத்துல ஒரு மாதிரியான பாதிப்புக்குள்ள வருவீங்க. எப்பொழுதுமே விக்டம் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம அஷ்டம சனிக்கு 40 வயதுக்கு கீழ்பட்டவர்கள், 50 வயதுக்கு கீழ்பட்டவர்கள் 20 வயதில் அப்படின்ற மாதிரி இருக்கும். நண்பர்களால் ஏமாற்றப்படுறது, ஒரு ஸ்கேமால் ஏமாற்றப்படுறது, காதலால் ஏமாற்றப்படுறது, காதலால் பாதிக்கப்படுறது, புதிய தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்டு வர்றதுன்ற மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை இன்வால்வ் ஆகி மனசை ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே வச்சு உங்களை நீங்களே ஒரு மாதிரியான நொந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் வெடித்து வெளியில் வரேன்ற மாதிரியான சில தன்மை இருக்கும். அதே நேரத்தில் ஜென்மசனி எல்லாத்துக்கும் கடுமையான பலனை கொடுக்குமானா அதுவும் இல்லை. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. முயற்சிகளை பலிக்க வைக்கக்கூடிய வேலையை கண்டிப்பாக செய்யக்கூடிய தன்மை நிச்சயமாக இருக்கும். இளைய சகோதர அமைப்புகளில் சின்ன சின்ன விரயங்கள் இருக்கக்கூடிய தன்மை இந்த இடத்துல இருந்தாலும் கூட எதனையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு, கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்பு, மனம் சற்று சங்கடப்படக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இருக்கும். அந்த இளைய பருவத்தினர்னு வரும்போது தாங்க கொஞ்சம் சாதகம் இல்லாத நிலை இருக்கும். மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் மனம் ஒத்துழைக்காது, மனம் ஒருநிலைப்படுத்த முடியாத மாதிரி ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கக்கூடியது, படிப்பில் கவனத்தை சிதற வைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன அமைப்புகளில் டைவர்ஷன் இருந்தாலும் கூட எதனையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகளில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மற்றொரு கேந்திர பாவகத்தை தொடர்பு கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஒரு அளவுக்கான வலிமைங்க. எதுவும் கட்டுக்குள்ள இருக்கும். 8, 12ஆம் பாவகம் சுபத்துவ நிலை அப்படின்னா அடிக்கடி சொல்லிடுவோம். வெளிநாடு, வெளி மாநில அமைப்புகளுக்கு வேலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமான சுப செய்திகள் தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய தன்மை. நீங்களே ஆல்ரெடி வெளிநாடு, வெளி மாநிலத்தில் இருக்கீங்க, வேலை இடங்கள் பிரச்சனையாக இருக்குது, திரும்ப வந்துடலாம் இருக்காங்க அப்படின்றது கவனமாக இருங்க. அவசரப்பட்டு வேலையை விட வேணாம். ஆனாலும் சரியாக சாதகமாக இல்லாத பட்சத்தில் திரும்ப வந்துருங்கன்னு சொல்லலாம். ஆனால் அகலகால் வச்சு தொழில் ஆரம்பிக்கிறதோ, இருக்கிற பணத்தை போட்டு செய்கிறதோ 6, 8ஆம் தசாபுத்தியில் பண்ணிடாதீங்க. திருமண அமைப்பு செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் கூட சற்று 6, 8ஆம் தசாபுத்திகள் இல்லாத நிலையில் திருமண அமைப்புகளை தாராளமாக பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு தொழில் சார்ந்த அமைப்புகளில் நிச்சயமாக மேன்மை இருக்குங்க. 10ஆம் இடத்தை சுபர் தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் நிச்சயமாக தொழில் அமைப்புகள் மேன்மை இருக்கிறது. பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறவங்க, பேங்கிங் செக்டரில் டீச்சர், புனிதமான ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவங்கன்னு சொல்லிடலாம். அவங்களுக்கெல்லாம் மேன்மை இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த ஜூலை 2025 நிச்சயமாக சகல தரப்பு மீனராசிக்காரர்களுக்கும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு 30ஆம் தேதி ஜூலையிலிருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய சந்திராஷ்டம நாள் அப்படின்றதால இந்த மாதத்தில் புதிய தொழில் தொடக்கமும் புதிய ஆரம்பங்கள் எதையும் செய்யாமல் இருக்கிறது மீனராசிக்காரங்களுக்கு இன்னும் நன்மைகளை சற்று அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும்.